அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல திருமணம் தாமதமாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சுருக்கமா பார்ப்போம். நம்மளுடைய லாஸ்ட் லைவ் செஷன்ல ஒரு நபர் கேள்வி கேட்டிருந்தார். அந்த நேரத்துல எனக்கு பதில் கூற முடியல. இப்ப நம்ம அந்த கேள்விக்கு உண்டான பதில ஒரு தனி வீடியோவை போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. பொதுவா ஒரு ஜாதகத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், லைவ் செஷன்லயும் சரி உங்களுடைய கேள்விகளும் சரி, நீங்க ஜோதிட ரீதியான கேள்விகளை கேட்கும்போது உங்களுடைய பெயர், பர்த் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெளிவா கொடுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பெயர் மற்றும் ராசி நட்சத்திரத்தை குறிப்பிடுங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்ப நான் உங்களுக்கு பார்த்து சொல்றது பாத்தீங்கன்னா திருக்கணித அடிப்படையில நான் பார்த்து சொல்றேன். சிலர் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல சில மாற்றங்கள் இருக்கும். அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட சரியான டீட்டெயிலை கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அதனால தயவுசெய்து உங்க பெயரை கரெக்டாக குறிப்பிடுங்க. ஏன்னா உங்களோட ஐடியா வச்சு நான் கேள்வி கேட்கறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப திருமணத்துல பாத்தீங்கன்னா ஆணுடைய ஜாதகத்துல கலத்திரக்காரகன் பாத்தீங்கன்னா சுக்கிரனா வரார். அதுவே பெண்ணோட ஜாதகத்துல கலத்திரக்காரகன் செவ்வாயா வரார். அப்ப ஒரு திருமண விஷயங்களை நம்ம பார்க்கும்போது காரக கிரகங்கள் அந்த பாலினத்திற்கு ஏற்ற வகையில அது எந்த வகையில இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக கண்டிப்பாக பாலினம் தேவை. ஏன்னா நிறைய லாஸ்ட் லைவ் செஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டாங்க. அதுக்காக இந்த தகவலை நான் சொல்றேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது காட்டிலும் அந்த நபர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் உரைக்க போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அப்ப அந்த கேள்வி கேட்ட நபர் தெரியாது. ஆனா அந்த ஐடியில கண்மணி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியில கேட்டிருக்காங்க. அதனால கண்மணி செல்வராஜ் அப்படின்னு அவர் பேரை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அவர் பிறந்தது பாத்தீங்கன்னா சேலத்துல பிறந்திருக்கார். பிறந்த தேதி அவர் கொடுத்த பர்த் டீட்டெயில்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா 8/11/1987 7:36 AM. அப்போ அவர் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா திருமணம் தாமதமாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். அப்ப அவர் கொடுத்த பர்த் டீட்டெயில்ஸ் பிரகாரம் ராசியா வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கார். விருச்சக லக்கணத்துல பிறந்திருக்கார். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேதுவோட இருக்கிறார். அப்ப நேரடியா நம்ம கேள்வி பாவகத்துக்கே போயிடலாம். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது லக்கணத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி. அப்ப லக்கணத்துக்கு 7ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் உச்ச பெற்ற நிலையில இருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். ஐயா, இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், 7ஆம் இடத்துல உச்ச கிரகம் ஏன் பலனை தரல அப்படின்னா, பொதுவா 7ஆம் இடத்துல உச்ச கிரகம் இருக்கும்போது பலனை தாமதப்படுத்தும் அல்லது தடைப்படுத்தும். 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாலே பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அல்லது திருமணம் தாமதமாகும். இப்போ இந்த 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னா விருச்சிக லக்கணத்துக்கு பாதக அதிபதியாகிய கிரகமா இருக்கிறதுனால அது ஒரு மைனஸ். 2, லக்னத்துல நிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா ஒன்னு சுக்கிரன் நிக்கிறார், இன்னொன்னு சனி நிக்கிறார். அப்ப இந்த இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கு. மேலும் இந்த லக்கணத்துக்கு சனி பாத்தீங்கன்னா அவயோக கிரகமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா லக்கணத்துல இருக்கிறார். அப்போ இந்த 37 வயசுல இவருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வரன்கள் தேடி வந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பாத்தீங்கன்னா வக்ரம் ஆயிருக்கார். இப்ப நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தி அமைப்புகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன தசா அமைப்புகள் ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னா 2015 இருந்து 2031 வரைக்கும் குரு தசையில இருக்கார். இப்ப இதுல நடக்கக்கூடிய புக்தி அமைப்புகள் பார்க்கும்போது இப்ப நடந்துகிட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி. இப்ப இந்த சுக்கிரன் யாருடைய கால் வாங்கியிருக்கார், சுக்கிரன் எங்க இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் லக்கணத்துல இருக்கிறார். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண காலகட்டம் தான்.
இப்போது நீங்க வரன் தேடல ஆரம்பிக்கலாம், வரன் பார்க்கலாம். அப்போ சுக்கிரன் நிக்கிறது பாத்தீங்கன்னா சனியோட கால்ல இருக்கிறார். அப்ப அந்த சனியும் மேலும் தாமதப்படுத்துகிறது. லக்னத்திலே சனி பாத்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய கால் பாதசாரமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாகிய புதனோட நட்சத்திரமாகிய கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்ப இந்த இடத்துலயும் ஒரு மைனஸ். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசிட்டே போகலாம். சனியும் சந்திரனும் பாத்தீங்கன்னா சமசப்தமாக பார்த்து கொள்கிறார்கள். இந்த தோஷத்தின் பேரு பாத்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம். இது ஒரு கடுமையான புணர்ப்பு தோஷம். அப்போ கடுமையான திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய தோஷத்துல அந்த புணர்ப்பு தோஷம் ரொம்ப முதன்மையா வேலை செய்யும். அப்ப இந்த திருமண தடைக்கு, திருமண தாமதத்திற்கு முக்கிய காரணமே 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை, சமசப்தமாக சனியும் சந்திரனும் பார்த்து கொள்வது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்ப இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன செய்யலாம், என்ன நிவர்த்தி செஞ்சா திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோவோட முடிவுல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள், அதாவது இந்த நடக்கக்கூடிய குரு தசை நல்ல தசையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 2-5 கூடிய நல்ல தசை தான். ஆனா குரு இந்த இடத்துல வக்ரம் பெற்ற நிலையில கெட்டிருக்கார். ஆட்சி பெற்ற நிலையில இருந்தாலும் இந்த குரு ராகுவோட சேர்க்கையில இருக்கு. அப்ப இந்த குரு எப்பவுமே ஒரு தசாநாதன் வக்ரம் ஆயிட்டா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கொஞ்சம் தாமதமாகும். அது வேலையா இருந்தாலும் சரி, ப்ரமோஷனா இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் சார்ந்த அமைப்புகளா இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பிறப்பா இருந்தாலும் சரி. இப்ப இந்த இடத்துல 5ஆம் இடத்துல குரு வக்கரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் முன்னுக்கு பிறனா வேலை செய்யுது. அதாவது எப்ப பலனை கொடுக்கணுமோ அது தாமதப்படுத்தி கொடுக்கிறது. இப்ப நம்ம நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப கண்மணி செல்வராஜ் திருமண தாமதத்திற்கு முக்கிய காரணமே என்னுடைய கணிப்புல இந்த இடத்துல அதிகப்படியான புணர்ப்பு தோஷம் வேலை செய்கிறது. அப்ப இவருக்கு எப்பதான் சார் திருமணம் அமைப்பு வரும், திருமணம் எப்பதான் சார் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரபுத்தி திருமண அமைப்புகளுக்கு உண்டான காலகட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. 2025 9ஆம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரபுத்தி தான். அப்ப இந்த சனியோட காலில் இருக்கிறதுனால அது சற்று இன்னும் தாமதத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியில நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியும் பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார். இப்ப அதுலயும் நன்மையான பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இரண்டாவது, அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா 2026 7ஆவது மாசம் சந்திர புத்தி இவருக்கு வருகிறது. அந்த சந்திரன் தன்னுடைய சொந்த காலில் நின்று உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார், மூலத்திரிகோணத்துல இருக்கிறார். அப்ப சந்திர புத்தியில நிச்சயமாக இவருக்கு நல்ல பதில் வரும். அப்ப இப்பவே நீங்க வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். அமையக்கூடிய அமைப்பு, வரன் அமையக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இருந்தாலும் தசாபுக்தி அமைப்புகளும் கோச்சாரத்தையும் நம்ம இணைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 2024 7ஆம் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். அதே சமயம் இப்போ நம்ம நிவர்த்திக்கு, அதாவது எல்லோருக்கும் தெரிந்த டெர்மினாலஜில பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். இந்த கடுமையான புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, அதை சந்திரன் பார்க்கிறார். அப்ப சனியும் சுக்கிரனும் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம காமாட்சி அம்மன் வழிபாடு நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். ரெண்டாவது, முதன்மையா நம்ம வந்து காமாட்சி அம்மன், அதாவது சனி சுக்கிரன் சேர்க்கையை தான் பேரியல் அடிப்படையில நம்ம காமாட்சி அம்மனா எடுக்கிறோம். அப்ப காமாட்சி அம்மனை நீங்க கெட்டியா பிடிக்கணும். ஒருபுறம் காஞ்சிபுரம் போயிட்டு வந்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. இரண்டாவது, சனி சந்திரன் தான் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல புணர்ப்பு தோஷத்துக்கு நான் சொல்றேன், புணர்ப்பு தோஷத்துக்கு கருமாரியம்மன் வழிபாடு தொடர்ச்சியா செய்யுங்க. அப்ப ஏன் இந்த இடத்துல கருமாரியம்மன் எடுக்கிறேன் அப்படின்னா, சனியும் சந்திரனும் சேர்க்கை பெற்றால் கருமாரியம்மனாக வரும். அப்ப இந்த இடத்துல காமாட்சி அம்மன் வழிபாடும் எடுத்துக்கிறேன், கருமாரியம்மனுடைய வழிபாடும் எடுத்துக்கிறேன். இந்த வீட்டு பக்கத்துல உள்ள கருமாரியம்மன் வழிபாடு செய்யலாம். இந்த கருமாரியம்மனுக்கு ஒரு சனிக்கிழமை மாலை வேளையில தயிர் சாதம் அன்னதானமா கொடுங்க. அப்ப இப்ப நடக்கக்கூடிய அமைப்புகள் இல்லைன்னு சொல்றீங்க, அதை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பிராப்தம் சரியாக இருக்கும் பட்சத்தில், ஆத்மார்த்தமாக இருக்கும் பட்சத்தில்
கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல விதமாக வெளிப்படும். அப்ப இந்த அடிப்படையில இந்த கண்மணி செல்வராஜுக்கு நம்ம உதாரண ஜாதகமாக திருமணம் ஏன் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் அவருக்கு உரிய வழிபாட்டையும் இந்த வீடியோ மூலமாக நாம் அவருக்கு கூறினோம். நன்றி, வணக்கம்.